ராமராமா செவ்வாய்க்கிழமை ஜூலை 29ஆம் தேதி பஞ்சமி திதி. இன்றைய தினம் முழுவதும் பஞ்சமி, உத்தர பல்குனி நட்சத்திரம், சிவயோகம், பவகரணம். இன்னைக்கு நாகபஞ்சமி அப்படிங்கிற ஒரு பெரிய புண்ணிய காலம். நாகர்கள் அப்படின்னு பாம்பு தான் நாம் நாகர்கள்னு சொல்றோம். தெய்வமாக நாம் பூஜை பண்றோம் நாகர்களை. நாகத்தை தெய்வமாக உபாசிக்கக்கூடியதான மதம் நமது சனாதனமான இந்து மதம். அந்த நாகர்கள்லாம் பூஜை பண்ணி அவர்களுடைய பிரசாதத்தை அடைய வேண்டிய நாள் இன்றைய தினம். பல பேருக்கு ஜாதகத்துல நாகதோஷம், அதாவது சர்ப்பதோஷம் இருக்கும். அந்த சர்ப்பதோஷத்தினால தோல் வியாதி ஏற்படும். குஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குஷ்டரோகம்னு. அந்த குஷ்டத்துல பலவிதமான குஷ்டம் இருக்கு. வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்றோம். சில பேர்லாம் பார்த்தா உடம்ப முழுக்க வெள்ளை வெள்ளை வெள்ளையா வந்திருக்கும். தோல்ல பல நோய்கள் இருக்கும். காலில் ஒரே வியாதியா இருக்கும். இந்த சொரியாசிஸ் போன்றதான வியாதிகள்லாம் வரும். இதுக்கெல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த சர்ப்பதோஷம்தான் காரணம். அதே மாதிரி குழந்தை பாக்கியங்கள் சில பேருக்கு இது வரைக்கும் இல்லாம இருக்கலாம். இந்த சர்ப்பதோஷத்தினால இந்த மாதிரி ஏற்படக்கூடியதான ஒரு கஷ்டத்தெல்லாம் நாம் நீக்கிக்கிறதுக்கு சர்ப்பங்களுடைய நாகங்களுடைய அனுகிரகத்தை நாம் அடையணும். நாகத்தை பூஜை பண்ண வேண்டியதான நாள் இந்த நாகபஞ்சமி அப்படிங்கிற நாள். அபசர்ப்ப சர்ப்ப பத்ரந்தே தூரங்கச்ச மகாயசாக ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாந்தே அஸ்தீக வச்சனம் ஸ்மரன் அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை சொல்லலாம். சர்ப்பங்களை பிரார்த்தனை பண்ணலாம். பாம்பு புத்தலை போய் அப்படி பாம்புக்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை பால் ஊத்துறது போன்றதான வைபவங்களை பண்ணலாம். சுப்பிரமணிய சுவாமியை பூஜை பண்ணலாம். இப்படி நாகபஞ்சமி இன்றைய தினம் ஸ்ருங்ககிரி சாரதா பீடாதிபதியான 37வது பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ ஜகத்குரு விதுசேகர பாரதி சுவாமிகளினுடைய வர்தந்தி வைபவம் மகோத்சவம். அனைவரும் ஆச்சாரியால தரிசனம் பண்ணி ஸ்மரித்து நமஸ்காரம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாக ஆகணும்.